நீங்கள் என்னம்மா பண்ணுறோம்? இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறோம். வெண்டைக்காய் மோர் குழம்பா? அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆயில், சரியா? பேனில் ஆயில் சும்மா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஒரு பேனில் ஆயில் போட்டுட்டு வெண்டைக்காய் இந்த மாதிரி நீளமாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கிற டைமில் தேங்காய் ஆல்ரெடி அரைச்சி வச்சிட்டேன். தேங்காய் 1/4 மூடி, அரை மூடியில் பாதி எடுத்துருக்கேன், சரியா? 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், சரியா? cumin seeds 1 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன், ஒரு 2 பல் பூண்டு போட்டிருக்கேன், இஞ்சி சின்ன பீஸாக போட்டிருக்கேன், சரியா? முந்திரி பருப்பு ஒரு 4 பருப்பு 4-5 பருப்பு போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு இல்லைன்னா கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மோர் குழம்பு டிஃப்ரெண்ட் டைப்பாக பண்ணலாம். இது ஒரு டைப், சரியா? 1 டைப் ஆஃப் மோர் குழம்பு இது, சரியா? முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு பண்ணால் கொஞ்சம் அது திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 3 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய், 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், இது ஆப்ஷனல் தான், நீங்கள் போட்டாலும் போடலாம் இல்லைன்னா இல்லை. கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி ஜூலியன் டைப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? இவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு. வெண்டைக்காய் ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு, ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் தான். இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாமா? அப்படியே வெண்டைக்காய் பச்சையாகவே சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் ஆகும். வெண்டைக்காய் வதங்கிடுச்சு, சரியா? எப்படி தெரியுது? ஒரு கலர் மாதிரி இருக்குது, ரொம்ப வதங்கணும். சாஃப்டாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் சீக்கிரம். அப்புறம் தேங்காய் எண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டு வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதக்கி கொஞ்சம் சால்ட் போட்டு வதக்கிட்டேன், சரியா? இப்போது இந்த தேங்காய் பேஸ்ட் என்னென்ன போட்டிருக்கோம்? 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், 3 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு 4 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம், சரியா? ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு இஞ்சி ஒரு சின்ன பீஸ் போட்டு எல்லாம் அரைச்சி இதில் போட்டால் போதும். இது வந்து தயிரா? தேங்காய் பேஸ்ட்டு அதுக்கு தான் தயிர் போடணுமா? ஸோ இது சிம்பிள், பிகினர்ஸ்க்குலாம் இதை கரெக்டாக பண்ணலாம். சிம்பிள் டிஷ்ஷு வெண்டைக்காய் மோர் குழம்பு. சிம்பிளாக நம்ம தயிர் நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி சும்மா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைப்பிலாம் போட்டு தாளித்து அப்படியே கொட்டலாம். அதுவும் சிம்பிளாக, அதுவும் மோர் குழம்பு மாதிரி தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஏன் ஊற்றுறீங்க? ஆமாம், மோர் குழம்புனா தண்ணியாக தான் இருக்கும். சால்ட் மோர் அப்படியே குடிச்சு நல்லா தான் டேஸ்ட் இருக்காது, தாளிச்சுக்கு அப்புறம் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் உருகிச்சா யூகேல எல்லாம் எண்ணெய் கெட்டி தேங்காய் எண்ணெய் எல்லாம் கெட்டி எடுது. பட்டர் மாதிரி அப்படியே அங்கேயும் போகுது. 5 years later ஃபைனலி எண்ணெய், கடுகு, தேங்காய் எண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு கடுகு, நான் பார்த்தேன். உளுந்து கொஞ்சம், கடுகு உளுந்து போட்டு இஞ்சி, பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய். ஏன் கிள்ளி போடுறீங்க? ஒரு மிளகாய் கிள்ளி போட்டால் தான் நல்லாயிருக்கும். காரமாக இருக்காது? காரம் அந்த அளவுக்கு இருக்காது. கருவேப்பிலை, ஆலுபம், சின்ன வெங்காயம். இது வந்து அதுக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சா அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடியாமா? சொல்கிறது ரைட்டாக இல்லையா? வேகலாம் வைக்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் கொட்டணும். தாலி அதான் இப்போ கொட்டினா போதுமா? இப்போ கொஞ்சம் லைட்டாக
இப்போ மோர் குழம்பு லைட்டாக வைக்கிற மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது சரியாக இருக்கும் பபிள்ஸ். இப்படி ஆகும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு தாளிச்சோம் இல்லையா, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டிடலாங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த தயிர் இருக்குல்ல, ஒரு கப்பு தயிர் நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் போடணும்.